வணக்கம் நண்பர்களே, கவியின் கதை உலகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையின் பெயர் என்மேல் விழுந்த மழைத்துளியே. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. கிராமத்து காலை நேரமே தனி அழகுதான். தென்காசி பக்கத்தில் இருக்கிற அரசம்பட்டிங்கிற சின்ன கிராமத்தில் விடியற்காலை 5 மணிக்கு பறவைகளோட சத்தமும் தூரத்தில் கேட்குற கோயில் மணி சத்தமும் சேர்ந்து அந்த ஊரையே அழகாக எழுப்பி விட்டுருச்சு. அந்த ஊரில் ஒரு சின்ன ஓட்டு வீட்டு வாசலில் அஞ்சலி குனிஞ்சு கோலம் போட்டுட்டு இருந்தா. அவளுக்கு வயசு 21 தான் ஆகுது. சாதாரண தாவாணி போட்டு ரெட்டை ஜடை பின்னி முகத்தில் எந்த கவலையும் இல்லாத ஒரு தெளிவான சிரிப்போடு இருப்பா. அஞ்சலி குடும்பம் ரொம்ப ஏழைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏகப்பட்ட கடன் சுமை தலைக்கு மேலே இருந்துச்சு. அவங்க அப்பா மாணிக்கம் ஒரு சாதாரண விவசாயி. ஆனால் என்ன பண்ணுறது, சரியாக மழை இல்லாததாலேயும் வாங்கின கடனாலேயும் அந்த மனுஷன் எப்பவுமே கவலையில் தான் இருப்பார். அஞ்சலி காலேஜ் படித்து முடித்ததும் பெரிய வேலைக்கு போவான்னு நினச்சாங்க. ஆனால் வசதி இல்லாததால் இப்போதைக்கு பக்கத்தில் டவுனில் இருக்க ஒரு சின்ன துணி கடையில் தான் வேலைக்கு போயிட்டு இருக்கா. அஞ்சலிமா, கூரை வீட்டு மேலே காய வச்சிருக்க வத்தலெல்லாம் எடுத்து உள்ளே வைமா, இப்போ மழை வர மாதிரி நல்லா மேகம் கருத்து இருக்குது அப்படின்னு உள்ளே இருந்து அவங்க அப்பா குரல் கொடுத்தாரு. இந்த போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே துள்ளி குதிச்சு ஓடினா அஞ்சலி. அவளுக்கு அவளோட கிராமம், அந்த பசுமை, அங்கே இருக்கிற மனுஷனுங்க எல்லாமே உயிர். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அவள் முகத்தில் இருக்க அந்த சிரிப்பு மட்டும் எப்பவுமே மறையாது. இதே காலை நேரத்தில் சென்னை மாநகரத்தில் இருக்கிற ஒரு பெரிய பங்களா வீட்டில் காலையில் 8 மணி ஆனாலும் ரூமே இருட்டாக இருக்கிற மாதிரி ஏசி குளிர் காற்றுல சொகுசான பெட்டில் தூங்கிட்டு இருந்தான் சித்தார்த். சித்துக்கு வயசு 26. லண்டனில் MBA முடிச்சுட்டு வந்த பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டோட பையன். சித்தார்த் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஏகப்பட்ட சொத்து பத்து இருந்தாலும் சித்துக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டாவே தெரியாது. அவனுக்கு வாழ்க்கைனா பப்பு, பார்ட்டி, கார் ரேசிங், அப்புறம் பிஸ்னஸ் டீல்கள் மட்டும்தான். பயங்கர கோபக்காரன். யாராவது தப்பு பண்ணிட்டா முன்னாடி பின்னாடி பார்க்காம மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுவான். அவன் ரூம் கதவு திறந்துடுச்சு. அவனுடைய அப்பா ராகவன் உள்ளே வந்தார். சித்தார்த், இன்னும் தூங்கிட்டே இருக்கியா நீ? இன்றைக்கி நம்ம கம்பெனியோட ரொம்ப முக்கியமான டெக்ஸ்டைல்ஸ் ப்ராஜெக்டுக்காக நம்ம தென்காசி பக்கம் இருக்கிற நிலத்தை நேரில் போய் பார்க்கணும். ஃப்ளைட் 10 மணிக்கு, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சத்தமாக சொன்னார். சித் மெதுவாக கண்ணு திறந்து, டேடி ப்ளீஸ், இதுக்கு எதுக்கு நானே போகணும், மேலாளரை அனுப்பி வைங்க அப்படின்னு சலிச்சுக்கிட்டான். நோ சித், இது நம்ம கம்பெனியோட ட்ரீம் ப்ராஜெக்ட். அங்கே இருக்கிற கிராமத்து மக்கள்கிட்ட இருந்து நிலத்தை வாங்கணும். அதுக்கு நீ தான் நேராக போகணும். இப்போவே கிளம்பு அப்படின்னு கடியாக சொல்லிட்டு போயிட்டாரு. சித்துக்கு செம கோவம் வந்துடுச்சு. அவனுக்கு கிராமம், சேரு, மாடு, ஆடு எல்லாமே ஒரு வித வெறுப்பு தான். இந்த வில்லேஜ் சைடு ஏன் தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ தெரியல அப்படின்னு திட்டிக்கிட்டே ரெடியாக போனான். அதே நாள் மதியம் அஞ்சலி அவளோட துணிக்கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஊர் எல்லையில் இருக்கிற ஒரு பெரிய ஆலமரத்து நிழலில் பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்தா. அவளோட தோழி வாணியும் கூட இருந்தா. என்னடி அஞ்சலி, இன்னும் பஸ்ஸை காணோம்? இன்னைக்கு சந்தை நாளுங்கன்றதால நல்ல கூட்டம் இருக்கும் போலியே என்றாள் வாணி. வரும்டி, நம்ம ஊர் பஸ்ஸை பற்றி தான் உனக்கு தெரியுமே, எப்படியும் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருந்தா. அவளுடைய கையில் ஒரு சின்ன துணிப்பை இருந்துச்சு. அதே நேரம் ஒரு கருப்பு நிற பெரிய ஆடம்பர கார் பயங்கர வேகமாக அந்த கிராமத்து தார் ரோட்டில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை ஓட்டிகிட்டு வந்தது நம்ம சித்து தான். அவனுக்கு அந்த ஊர் ரோடு சுத்தமாக பிடிக்கல. அது போக GPS வேறு சிக்னல் இல்லாமல் சொதப்பிட்டு இருந்துச்சு. டேம் இட், என்ன ஊர் இது, ஒரு சிக்னல் கூட ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஸ்டேரிங்கை கோபமாக தட்டினான். கார் வேகமாக வர்றதை பார்த்த அஞ்சலி, ஐயோ வாணி பாரு, அந்த கார் எவ்வளோ வேகமாக வருதுன்னு அப்படின்னு சொல்லி முடிக்கலை. அந்த கார் ரோட்டோரமாக தேங்கி இருந்த ஒரு சின்ன அழுக்கு தண்ணீர் பள்ளத்தில் இறங்கி வேகமாக போனதால் அந்த சேத்து தண்ணி முழுசாக அஞ்சலி மேலே புஷ்ஷுன்னு அடிச்சிருச்சு. அவள் அன்னைக்கு தான் ஆசையாக போட்டுட்டு வந்த அந்த புது தாவணி முழுசும் அழுக்கு தண்ணியால் நனைஞ்சு வீணாயிடுச்சு. அஞ்சலி அதிர்ச்சியில் திகைச்சு போய் நின்னான். ஐயையோ, என் பாவாடை தாவணி இப்படி ஆயிடுச்சே என்று கதறினாள். காரு சத்தமாக பிரேக் அடித்து கொஞ்சம் தூரத்தில் போய் நின்றுச்சு. சித் காரோடைய கண்ணாடியை கீழே இறக்குனான். ஆனால் அவன் முகத்தில் எந்த ஒரு தப்போ வருத்தமோ தெரியலை. அஞ்சலிக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. காரை நோக்கி வேகமாக ஓடினான். என்னங்க, கண்ணு தெரியலையா உங்களுக்கு? இவ்வளோ வேகமாக காரை ஓட்டுவீங்க? பாருங்க, என் ட்ரெஸ்ஸு பூரா சேராயிடுச்சு அப்படின்னு கத்துனான். சித்து அவளை மேலேயும் கீழேயும் ஒரு மாதிரி பார்த்தான். கிராமத்து பொண்ணு, கொஞ்சம் அழுக்கான உடை, இப்போ தான் சேராயிடுச்சுல. ஆனால் அவளோட கண்ணில் இருந்த அந்த பயம் இல்லாத கோபம் அவனை என்னவோ செஞ்சிருச்சு.
இருந்தாலும் அவனோட பணக்கார திமிரு அதை தடுத்துச்சு. ஏய் கிராமத்து பொண்ணு, ரோட்டில் ஓரமாக நிற்க தெரியாது அவனுக்கு? நான் என்ன வேணும்னா உன் மேலே அடித்தேன்? கார் வரும்போது நீ தள்ளி நிற்க வேண்டியது தானே அப்படின்னு திமிரா பேசினான். என்னது, நான் தள்ளி நிற்கணுமா? இது நாங்கள் வாழ்கிற ஊருங்க. நீங்கள் தான் ஏதோ பெரிய வெளிநாட்டில் இருந்து வந்த மாதிரி திமிரா வரீங்க. முதல்ல தப்பு பண்ணதுக்கு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு கையை ஆட்டி பேசினாள் அஞ்சலி. சாரியா? என் லைஃப்பில் நான் யாருக்கிட்டேயும் சாரி கேட்டதில்லை. இந்தா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பர்ஸில் இருந்து ஒரு புது 2000 ரூபாய் நோட்டை எடுத்து அவள் முன்னாடி தூக்கி வீசினான். இதை வச்சு வேற புது ட்ரெஸ் வாங்கிக்கோ, என் நேரத்தை வீணாக்காத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை ஏச்சிட்டு காரை வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டான். அந்த 2000 ரூபாய் நோட்டு மண்ணில் விழுந்து கிடந்துச்சு. அஞ்சலிக்கு கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு. ஆனால் அது அழுகை இல்லை, அவன் மேலே வந்த பயங்கரமான கோவம். என்ன நினைப்பு அவனுக்கு? பணம் இருந்தால் என்ன வேணால் செய்யலாமா? இந்த பணக்கார திமிர் பிடிச்சவங்களே இப்படி தான் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை அப்படியே காலால் மிதிச்சிட்டு சலிச்சுக்கிட்டே போனான். சித்து காரில் போகும்பொழுது கண்ணாடி வழியாக அவள் கோபமாக திரும்பி பார்த்ததை பார்த்தான். அவன் மனசில் அவளோட முகம் ஏனோ வந்து வந்து போயிட்டு இருந்துச்சு. சில்லி வில்லேஜ் கேர்ள் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான். ஆனால் அந்த விதி அவங்க 2 பேரையும் மறுபடியும் சந்திக்க வைக்க போகுதுன்னு அவங்களுக்கு அப்போ தெரியலை. சித்து பார்க்க வந்த இடம் வேறு யாருடையதும் இல்லை, அஞ்சலியோடைய அப்பா கடன் வாங்கி வச்சிருக்காரு அந்த சின்ன விவசாய நிலம்தான். அஞ்சலி வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஒரே சத்தமாக இருந்துச்சு. வாசலில் ஒரு பெரிய கருப்பு கார் நின்றுட்டு இருந்துச்சு. ஐயோ, இது அந்த திமிர் பிடிச்ச பணக்காரனோட காராச்சே, இவன் ஏன் இங்கே வந்து நிற்கிறான் அப்படின்னு அஞ்சலிக்கு தூக்கி வாரி போட்டு வேகமாக வீட்டு திண்ணையை நோக்கி ஓடினாள். அங்கே அவங்க அப்பா மாணிக்கம் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்க, சித்து கையில் ஒரு செக் புக்கோட கெத்தாக நின்றுட்டு இருந்தான். அவங்களுடைய மேலாளர் மாணிக்கம், இவர் சென்னையில் இருக்கிற பெரிய முதலாளி. உங்கள் நிலத்தை எங்களுடைய புது ப்ராஜெக்டுக்காக நல்ல விலைக்கு கொடுத்து வாங்க வந்திருக்காரு. இந்த செக்கில் இருக்கிற பணத்தை வாங்கிக்கிட்டு கையெழுத்து போடுங்க, உங்கள் கடன் பிரச்சனை எல்லாம் ஒரே நாளில் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். மாணிக்கம் கையை நீட்டி அந்த செக் புக்கை வாங்க போனார். அப்பா, அந்த செக்கை வாங்காதீங்க, இந்த நிலத்தை இவனுக்கு விற்கக்கூடாது அப்படின்னு கத்திக்கிட்டே உள்ளே வந்த அஞ்சலி. அந்த சத்தத்தை கேட்டு சித் திரும்பி பார்த்தான். 2 பேரோட கண்ணும் மறுபடியும் முட்டிக்கிச்சு. சித் முகத்தில் பயங்கரமான அதிர்ச்சி. ஏய், நீ நீ அந்த ரோட்டோரத்தில் பார்த்த அப்படின்னு இழுத்தான். ஆமாம், நானே தான். அப்பா, இவன்கிட்ட இருந்து ஒரு பைசா கூட வாங்காதீங்க. இவன் மனுஷனே இல்லைப்பா, காசு இருந்தால் என்ன வேணால் பண்ணலான்னு நினைக்கிற ஒரு திமிர் பிடிச்சவன் அப்படின்னு அப்பா கையை தட்டி விட்டாள் அஞ்சலி. மாணிக்கம் பதறி போய், அஞ்சலி என்னம்மா பேசுகிற? இவர் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற வந்து சாமி மாதிரிமா. சாமி இல்லைப்பா, இவன் சாத்தான். ரோட்டில் போகிறவங்க மேலே சேர்த்து அடிச்சுட்டு பணத்தை மூஞ்சில் வீசுகிறான். நம்ம நிலம் நம்ம உயிர்ப்பா, இதை இவன்கிட்ட விற்கக்கூடாது அப்படின்னு ஆவேசமாக சொன்னாள். சித்துக்கு இப்போ அவனோட ஈகோ பயங்கரமாக அடிபட்டுருச்சு. ஒரு கிராமத்து பொண்ணு எல்லார் முன்னையும் தன்னை இந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிறா. அவனுக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு. ஹே ஷட் அப் அப்படின்னு சத்தமாக கத்தினான் சித். உன் மேலே தண்ணி படத்துக்கு நான் தான் காசு கொடுத்துட்டேன்ல, அதை நீ மிதிச்சிட்டு வந்துட்டு இப்போ இங்கே வந்து சீன் போடுறியா? உங்கள் குடும்பமே என் காலில் விழுந்து கெஞ்சுற நிலைமையில தான். உங்கள் அப்பாவுடைய கடனை தீர்க்க என் பணம் தான் வேணும், ரொம்ப ஓவராக பேசாத அப்படின்னு திமிரா சொன்னான். அஞ்சலி அவங்க அப்பாவோட முகத்தை பார்த்தா. அவரோட கண்ணில் ஏழ்மையோட தவிப்பு தெரிஞ்சுது. ஆனால் அவளோட சுயமரியாதை அவளை சும்மா இருக்க விடலை. நாங்கள் ஏழையாக இருக்கலாம் சார், ஆனால் உங்கள் பணத்தை பார்த்து என் அப்பா ஆசைப்பட்டாலும் நான் விட மாட்டேன். எங்கள் நிலம் விற்கிற மாதிரி இல்லை, நீங்கள் முதல்ல எங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு கையை நீட்டி வெளியே காமிச்சா அஞ்சலி. சித் கண்ணில் அப்படியே நெருப்பு பறந்துச்சு. அவன் இது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் யார்கிட்டேயும் நோய்ங்கிற வார்த்தையே கேட்டதில்லை. மாணிக்கம், உங்கள் பொண்ணு பேசுகிற பேச்சை பார்த்தீங்களா? நான் இந்த நிலத்தை வாங்காமல் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். நான் நினச்சா உங்கள் நிலத்தை லீகலாக கூட தூக்க முடியும். ஆனால் நான் உங்கள் முன்னாடியே இந்த நிலத்தை வாங்கி இந்த பொண்ணோட திமிரை அடக்குவேன். அது வரைக்கும் இந்த சித்தார்த்துக்கு தூக்கமே வராது அப்படின்னு ஒரு சவாலாக சொல்லிட்டு போனான். அவன் அந்த செக்கை திணையில் தூக்கி போட்டுட்டு, 2 நாளில் டைம் தர மாணிக்கம், உங்கள் பொண்ணுக்கிட்ட சரியாக பேசி முடிவு எடுங்க, இல்லைனா உங்கள் நிலமும் போகும், உங்கள் மானமும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை ஒரு பார்வை பார்த்துட்டு காரை எடுத்து பறந்துட்டான். கார் வேகமாக போனதும் மாணிக்கம் திண்ணையில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. அஞ்சலி, ஏம்மா இப்படி பண்ண? கடங்காரன் இன்னும் 2 நாளில் வீட்டை ஜப்தி பண்ணிடுவாம்மா. அஞ்சலி அவங்க அப்பா காரில் உட்காந்து அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு, அப்பா என் மேல் நம்பிக்கை வைப்பா, அந்த பணக்காரன் முன்னாடி நம்ம தலை குனியவே கூடாது, எனக்கு ஒரு வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய முடிவை எடுத்தாள். அந்த முடிவு என்ன?
சித்தோட சவால் என்ன ஆக போகுது? இத்துடன் இந்த அத்தியாயம் முடிவடைகிறது நண்பர்களே. அடுத்த அத்தியாயத்திற்காக தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற வீடியோ அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் உங்களை வந்து சேரும். நன்றி.